ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நம்மளோட சிஜிஎல் எக்ஸாம் இன்னொரு 30 டேஸில் வரப்போகுது. இந்த 30 டேஸில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஈச் சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம அப்கமிங் வீடியோஸ் வரப்போகுது. இந்த சீரீஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்னா, ஸோ சில பேர் வந்து இங்கிலீஷில் வீக்காக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஜிஎஸ் வீக்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு மேக்ஸ் வீக்காக இருக்கும், ரீசனிங் மேக்ஸிமம் யாருக்கும் வீக்காக இருக்காது. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே மேபி வீக்காக இருக்கலாம். இப்போ இந்த ஒருத்தரும் நான் உங்களோட ப்ரிப்பரேஷனில் அந்தந்த சப்ஜெக்டை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சீரிஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்றது அனலைஸ் பண்ணி கார்த்திக் சார் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதில் சிபிஎஸ் சிஹெச்எஸ்எல் இதை இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. அது போக கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு போகணும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜிஎஸ் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஒரு 30 டேஸில் இது எப்படி கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானரோட இந்த வீடியோ வருது. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேக்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ மேக்ஸ் வீக்காக இருக்கவங்க மேக்ஸ் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் வீக்காக இருக்கவங்க இங்கிலீஷ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அண்ட் பிளான் டி. ஸோ பிளான் ஏ இப்போ ஜிஎஸ் வந்து வீக்காக இருக்கவங்க என்ன பண்ணலான்றதுக்கான இந்த வீடியோ. அது மாதிரி பிளான் பி அண்ட் பிளான் சி அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் வீக்காக இருக்கவங்க என்னென்ன பண்ணலான்ற ஒரு வீடியோ. இன்கேஸ் நீங்கள் 4மே வீக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்றதுக்கு நாங்கள் ஒரு ஃபைனல் வீடியோ வருவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஜிஎஸ்ல வச்சிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸில் 4மே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகிறீங்களோ போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி இதெல்லாம் நம்ம கரெக்டாக கர்வேர் பண்ணிட்டோமான்னு வந்துட்டு செக் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎலோட எக்ஸாம் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு செப்டம்பர் 9லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் எக்ஸாம்ன்றது இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு நீங்கள் சப்போஸ் செப்டம்பர் 9 இல்லை 10 நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுக்க போகிறீங்கன்னா நமக்கு வந்து பேர்லி இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்குது, ஜஸ்ட்டு 30 டேஸ் மட்டும் தான் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த 30 டேஸில் வந்து நம்ம எந்தெந்த டாப்பிக்லாம் வந்து ஜிஎஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இந்த 30 டேஸ்க்கான டாபிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஜிஎஸும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஜிஎஸ்க்கும் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஓகேவா? ஸோ யாருக்குன்னா நான் வந்து இது வரைக்கும் அதிகமாக வந்து ரீசனிங், மேக்ஸு, ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் நான் வந்து ஜிஎஸ் வந்து அந்த அளவுக்கு படிக்கல. அதே மாதிரி ஜிஎஸில் எனக்கு மார்க்கில் வந்து ஜிஎஸில் வந்து ஸ்கோர் வர மாட்டேங்குது அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே ஜிஎஸ் படிச்சிருக்கவங்க என்ன பண்ணலான்னா இந்த டாபிக்ஸை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏற்கனவே ஜிஎஸ் படிக்காதவங்க அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கை மட்டுமாச்சும் வந்து படிச்சுட்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து எதுலேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சிஹெச்எஸ்எல் ஆஸ் வெல் அஸ் சிபிஓ. ஓகே, இந்த 2 எக்ஸாமில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுல ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு இதே மாதிரியான ஒரு பேட்டர்னோ இல்லை இதே மாதிரியான இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட டாபிக்ஸும் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? சான்சஸ் தான் நிறையா இருக்குது. நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியாது இதே டாபிக் தான் வந்து சிஜிஎல்ல வந்து ரிப்பீட் ஆக முடியாது. பட் தெர் ஆர் மோர் சான்சஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஹெச்எஸ்எல் அண்ட் சிபிஓ கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்லேயும் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது எந்த டாப்பிக்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்ற டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார் சேஃபஸ்ட் சைடு நம்ம இந்த டாப்பிக்கை மட்டும் நம்பி போக முடியாது. ஓகேவா? இப்போ இந்த டாப்பிக்லாம் வந்து சிஹெச்எஸ்எல்ல கேட்டாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு சில டாபிக்ஸ் வந்து அடுத்த சிஜிஎல்ல கேட்க மாட்டாங்கன்னு வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிஹெச்எஸ்எல் சிபிஓவில் கேட்ட டாபிக்ஸ் ப்ளஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வேறு எந்த டாபிக் வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த 30 டேஸில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளோட ப்ரிப்ரேஷன்றது ஓரளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஓ அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்லேருந்து நம்ம வந்து எடுத்தது. ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் இது ப்ளஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட டாபிக்ஸ் சிபிஓ அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் வந்து அதிகமாக கேட்ட டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த சிஹெச்எஸ்எல் சிபிஓ எக்ஸாம்ஸில் கேட்டேன்
மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோ கோர்ஸில நம்ம வந்து கவர் ஆகியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க வீடியோ கோர்ஸ் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருக்கவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜியோகிராஃபில இந்த டாபிக்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து இந்த சிஹெச்எஸ்எல், சிபிஎல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சோலார் சிஸ்டமா இருக்கட்டும், கிளைமேட்டா இருக்கட்டும், சாயிலா இருக்கட்டும், ரிவர்ஸ், பிசிக்கல் டிவிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். இந்த எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்மளோட வீடியோ கோர்ஸில வந்து கண்டிப்பா வந்து இருக்குது. ஜியோகிராஃபி டாபிக்ல வந்து கண்டிப்பா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ புதுசாக வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாபிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த டாபிக் மட்டும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கவங்க அந்த டாப்பிக்கை வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான நம்ம வீடியோ கோர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் வந்து டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அப்கமிங் சீஜலுக்கு இந்த டாபிக்ஸ் நம்ம கண்டிப்பாக படிக்கணுன்றது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ சிஹெச்எஸ்எல்ல மொத்தம் நமக்கு 36 ஷிஃப்ட்டில் வந்து நடந்திருக்கு. சிஹெச்எஸ்எல்ல மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 450 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது 900 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்ல மட்டுமே 900 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜியோகிராஃபிலேருந்து மட்டும் 90 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 90 கொஸ்டின் எக்ஸ்க்ளூடிங் இந்த சென்சஸ் டாபிக். இங்கே பாருங்கள், சென்சஸ்னு ஸ்ட்ராட்டஜிக்கலையும் எடுத்துக்கலாம், ஜியோகிராஃபிலையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 26 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சென்சஸ்லேருந்து மட்டும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் போக போகிற அப்கமிங் எக்ஸாமுக்கு இந்த சென்சஸ் டாபிக் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. கண்டிப்பாக சென்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம இது வரைக்கும் படித்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக போய் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் இப்போ முடிஞ்ச இந்த சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இருக்கிறதுலே. இன்னும் சென்சஸில் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைனமிக் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரிஜின், ட்ரிபியூட்டரிஸ், சிட்டிஸ், டேம்ஸு இதெல்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வீடியோவில் இதெல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஓகேவா? ஸோ நம்மளுடைய நார்தன் மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ், டெசர்ட்ஸ், ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் இல்லையா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸை பற்றியோ இல்லை வெஸ்டர்ன் காட்ஸை பற்றியோ, பிளைன்ஸை பற்றியோ, பாங்கர்னா என்ன, காதர்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்றது அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும்தான் வந்து மொத்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நீங்கள் இந்தியன் ஜியோகிராஃபி தான். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான், இந்த சோலார் சிஸ்டம் அப்புறம் அட்மாஸ்பியர், இந்த 2 டாப்பிக்லேருந்து தான் அதிகமாக வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. மற்றபடி வேறு எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது கிடையாது. பட் சோலார் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நடந்து முடிஞ்ச சிஹெச்எஸ்எல்ல மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த சோலார் சிஸ்டமில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் லைவாக, நீங்களே வந்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அனலைசிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபிலேருந்து பார்த்தோம்னா மவுண்டைன் ரேஞ்சஸ்ஸு, லேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாபிக் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்மளுடைய வீடியோ கோர்ஸில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக அந்த போர்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே நம்ம வந்து வீடியோ கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்த டாப்பிக்கில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு சிஜிஎல்ல வந்து பார்த்தோம்னா இந்த மான்சூனில் இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கன்வென்ஷனலாக வந்து ஜியோகிராஃபி படிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க இந்த டாப்பிக்லாம் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி. பட் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, போன சிஜிஎல்லையும் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ அப்கமிங் சிஜிஎல்லையும் இந்த மான்சூன் ரிலேட்டடாகவோ இல்லை இந்தியாவோட கிளைமேட் ரிலேட்டடாகவோ ஜென்ரலாக இந்தியன் கிளைமேட் ரிலேட்டடாகவோ கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வீடியோ கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 1 hour தான் இருக்கும். மான்சூன் அண்ட் கிளைமேட் ஆஃப் இந்தியா வந்து மொத்தமே 1 hour தான் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்டையர் கிளைமேட் ஆஃப் இந்தியா வந்து முடிஞ்சிடும். ஜியோகிராஃபி வீடியோ கோர்ஸில் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அது வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சாயில்ஸ். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அலுவியல் சாயில், ரெட் சாயில், எல்லா சாயிலை பற்றியும் அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே தான் இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேவரட் ஏரியா, ஓகேவா? ஸோ பிளாக் சாயிலை பற்றியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு எஸ்எஸ்சிக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஏரியா. ஸோ இதை பற்றின இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்குமே. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் நமக்கு வந்து கேரிஃப் கிராப்னா என்ன, ராபி கிராப்னா என்ன, ஜேட் கிராப்னா என்ன, எந்த கிராப் வந்து எந்த சீசனில் வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் நம்ம வந்து இது எக்கனாமிக்ஸில் பார்ப்போம், பட் இருந்தாலும் இங்கே சொல்கிறேன். ஸோ இதை பற்றி வந்து கேட்டே இருக்காங்க. ஒயிட் ரெவல்யூஷன் என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் என்ன, இந்த பற்றின கொஸ்டின்ஸும் நமக்கு அடிக்கடி வந்து கேட்டே தான் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதுதான் வந்து ஜாகிரஃபியில் இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணோம்னா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும், ஓகே? ஸோ முக்கியமாக இதில் அதிகமாக வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிவர்ஸ், சாயில்ஸ், ஃபிசிக்கல் ரெவல்யூஷன்ஸ் இதை 3 நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன். ஸோ இது பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய சிஹெச்எஸ்எல் 2024 கொஸ்டின், ஓகே? ஸோ சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நம்ம சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து கேட்டிருக்காங்க, சப்டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸ், ஸோ அகைன் ஃபிசிக்கல் ரெவல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ரிவர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிராப்ஸ் அக்ரிகல்ச்சர், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு நம்ம இப்போ சொன்ன அந்த டாப்பிக்லேருந்து தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு கிளைமேட்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஹில்ஸ், மவுண்டைன் ஹில்ஸ், ஓகே? ஸோ நான் வந்து ஸ்டாட்டிக் ஜியோகிராஃபி சொன்னேன் இல்லையா, ஹில்ஸு, லேக்ஸு, போர்ட்ஸ், இந்த 3 டாப்பிக்லேருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து சாயில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரிவர்ஸ்லேருந்து அகைன் கேட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் டெக்கான் பிளாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு அதிகமாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் தான் வந்து ரிப்பீட் ஆகுது. இங்கே பாருங்கள், மான்சூன்ற வேர்டை மென்ஷன் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே? சிஹெச்எஸ்ல இப்போ நடந்து முடிஞ்ச சிஹெச்எஸ்ல கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் கிளைமேட் மான்சூன்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதே மாதிரி சோலார் சிஸ்டம்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ நமக்கு இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது வந்து சிபிஓ கொஸ்டின் பேப்பர். இதுலேயுமே வந்து பாருங்கள் ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அடுத்து ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம கிளைமேட் பாருங்கள், கிளைமேட்டுன்ற வேர்ட் டேரெக்டாக கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மவுண்டைன் ரேஞ்ச் நம்ம பார்த்த இந்த டாபிக் எல்லாமே வந்து இதுலேயுமே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகே? ஸோ அப்போது 2 எக்ஸாம்லையுமே இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அப்கமிங் எக்ஸாம்லேயும் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜியோகிராஃபி பற்றின அனாலிசிஸ். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். பாலிட்டி சப்ஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டோட்டல் கொஸ்டின்ஸில் 89. ஸோ ஜியோகிராஃபி வந்து நமக்கு வந்து 90, இது வந்து 89ன்றப்போ அப்போது ஜியோகிராஃபிக்கும் பாலிட்டிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும், ஓகே? ஸோ அதே மாதிரி தான் சிபிஓவில் இங்கே 55, இங்கே 64, பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது, ஓகே? ஸோ அப்போ நமக்கு அந்த பாலிட்டியில் இந்த சிஹெச்எஸ்எல்ல சிபிஓவில் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மொத்தம் இந்த 89 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 34 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க, ஓகேவா? எதுலனா சிஹெச்எஸ்எல்ல, ஓகே? அப்போ நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு ஆர்டிக்கல் முக்கியம். மேக்னா கார்ட்டானா இது, ஆர்ட்டன் சொல்லலாம் இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எல்லா A to Z எல்லாமே நீங்கள் வந்து 360 ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சுட்டு போகணும், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி. ஸோ பொதுவாகவே வந்து ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் நம்ம வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும், ஓகேவா? ஸோ இது வந்து காமன் ரூல், ஓகே? பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்சிலேருந்து அதையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்ஸு, ஷெடியூல்ஸில் இது காமனாக எப்போவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இப்போ நீங்கள் உட்காந்து எல்லா ஆர்டிகல்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும்னா மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். ஜென்ரலாக வந்து ஆர்டிகல்ஸ்ன்றது அடிக்கடி கொஸ்டின் ஏரியா தான் பாலிட்டியில் இது. ஒரு விஷயத்தை கொடுத்து அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து கேட்பாங்க, ஓகே? ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஓரளவுக்கு வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பிணைக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் எந்த ஆர்டிகல்லாம் கேட்டிருக்காங்க அதை மட்டும் படிச்சுட்டு போங்க அட்லீஸ்ட், ஓகே? ஸோ எல்லாத்தையும் நம்மளால் இப்போ படிக்கிறதுக்கு டைம் வந்து கிடையாது. அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ என்றைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட் பண்ணாங்க, எந்தெந்த சோர்ஸஸில் இருந்தால் வந்து பாரோ பண்ணாங்க,
இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு இந்த ஏரியா தான் வந்து அதிகமாக வந்து சிபிஓ அண்ட் சிஹெச்எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் எதெல்லாம் அதிகமாக இனிமேல் கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ எப்போவுமே வந்து பிரசிடென்ட் பற்றின கொஸ்டின் வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ இம்பீச்மெண்ட்னா அதோட ஆர்டிக்கல் என்ன, ஸோ வந்து பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து பேசுகிறாங்க, பாண்டிங் பவர் வந்து எந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட்டை பற்றி மொத்தமே ஒரு 5-6 ஆர்டிக்கல் அவ்வளோதான், 6 ஆர்டிகல்ஸ் மொத்தமே. இந்த எல்லாத்துக்கும் ஆர்டிக்கல் நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. அந்த அளவுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். ஸோ இன்டெப்த்தாக டீட்டெயிலாக கூட நீங்கள் வந்து படிக்க தேவையில்ல இந்த பிரசிடென்ட், கவர்னர் டாபிக்லாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த வருஷம் எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன் இவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 280 அப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஆர்டிகல்லாம் அடிக்கடி வந்து எக்ஸாமில் வந்து கேட்டே இருப்பாங்க. எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட ஆர்டிக்கல் நமக்கு வந்து தெரியணும். ஸோ ஓகேவா? ஸோ எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். அதுதான் அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்லிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ். ஓகே, பேசிக் மட்டும் பாருங்கள், இப்போதைக்கு நமக்கு டெப்த்தாக படிக்க டைம் இல்லை. அப்புறம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் படிக்கணும். முக்கியமாக நமக்கு 100லேருந்து 106 வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு போகணும். இதுலேருந்து கொஸ்டின் வந்து அதிகமாக வந்து கேட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 100லேருந்து 106 இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி எதை பற்றி பேசுது அப்படின்றது வந்து படிக்கணும். அது போக வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்காக பண்ண விஷயங்கள்லாம், யூனியன் டெரிட்டரிஸ் மாற்றுறதுக்காக கேட்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது போக முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் படிக்க தேவையில்லை, நமக்கு வந்து டைம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்துலாம் இந்த எக்ஸாமில் கேட்கல அவ்வளோ கொஸ்டின்ஸ், பட் இந்த டாபிக் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் தான் அதிகமாக வந்து இந்த சிசிஎல் சிபிஓவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய சிஹெச்எஸ்எல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்துலேருந்து கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மொத்தமே ஒரு 4-5 ஆர்டிகல் தான் இருக்கும். ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸு, ஷெடியூல்ஸ் இதை மட்டும் லோக்கல் கவர்மெண்ட் இருக்கிறத வந்து பார்த்துக்கணும். எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் எந்த ஷெடியூலில் சேர்த்தாங்க, எந்த ஆர்டிகல்லேருந்து எந்த ஆர்டிகல் வந்து லோக்கல் கவர்மெண்ட் பற்றி, பஞ்சாயத்து பற்றி பேசுது, முனிசிபல் பற்றி பேசுது, எந்த பார்ட்டில் சேர்த்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகணும் லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு அதை பார்த்தா போதும், நமக்கு டைம் இல்லை ஃபுல்லாக படிக்க. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸு சிஹெச்எஸ்எல்ல. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேண்டமஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அகைன் வந்து ஃபோர்ஸ்ட் லேபர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் நமக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக் தான் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போனாலே ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபைன். சிபிஓவில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ சிபிஓலையுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் மேக்னா கார்ட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஓவில் கேட்டிருக்காங்க, அகைன் நமக்கு சிஹெச்எஸ்எல்லையும் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த 2 கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போனால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, இல்லை அதே சேம் கொஸ்டினையும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம முக்கியமாக இந்த 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கேட்ட டாபிக்ஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பாலிட்டி பற்றின அனாலிசிஸ். இந்த டாப்பிக்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். அதாவது இந்த டாபிக் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த டாபிக்ஸில் இருந்தால் ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதுனால. பட் இதுவுமே வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? சாங் மொத்தத்தில் இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பாலிட்டியிலேருந்து படித்தா போதும். இப்போ இருக்க டைமுக்கு, கம்மி டைமுக்கு இதை மட்டும் படித்தா நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து படித்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் ஸ்டடி பிளான் தரேன். எந்தெந்த டாபிக் என்றைக்கு வந்து கவர் பண்ணோம் அப்படின்ற 30 டேஸ் வந்து பிளான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ஷோ பண்ணுறேன். அதை நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ அந்த டாப்பிக்கை ஒரு குறிப்பிட்ட டாபிக் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணுன்ற அப்படின்றது வந்து அதில் வந்து இருக்கும். Day 1 Day 2 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம
எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, இந்த பேங்கிங் 5 இயர் பிளான், நேஷனல் இன்கம், கிரீன் ரெவல்யூஷன் இந்த டாப்பிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சிஹெச்எஸ்எல்லையும் சிபிஓலையும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பேங்கிங்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சிஹெச்எஸ்எல்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இந்த டாப்பிக்ல இருந்தால் 5 இயர் பிளான்லாம் எப்போவுமே உங்களுக்கே தெரியும். இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 5 இயர் பிளான்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே. அதே மாதிரி நேஷனல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து படிக்கணும். ஸோ மேலோட்டமாக மட்டும் நம்ம வந்து படிக்கக்கூடாது. காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, நேஷனல் இன்கம், ஜிடிபி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, ஸோ ஜிஎன்பியோட ஃபார்முலா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து போகணும் சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் பட்சத்தில். ஓகேவா? பிகாஸ் அந்த மாதிரி தான் கொஷின்ஸும் இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லா டாப்பிக்கும் சொல்லலை. ஓகே. அதே மாதிரி பேங்கிங்கும் வந்து பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் நம்ம சிஹெச்எஸ்எல்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சில கீவேர்ட்ஸோட டெஃபினிஷன் அதை பற்றி டெப்த்தாக இப்போ நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன, அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்ன, விலையேற்றம் அப்படின்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நம்ம இருக்கும். ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஒரு வேர்டுக்கும் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ். ஓகே. எக்கனாமிக்ஸ் கீ டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். முக்கியமாக இப்போ பட்ஜெட் ரிலேட்டடான டேர்ம்ஸில் அதிகமாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து பட்ஜெட் ரிலேட்டடான டேர்ம்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் வந்து நமக்கு சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, அதே மாதிரி வந்து பிரைமரி டெஃபிசிட்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்ன, இதெல்லாமே வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் சிஜிஎல் எக்ஸாம்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ அப்போ பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. டேர்ம்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அது என்னென்னு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு கொடுத்துட்டு அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். இன்டெப்த்தாக எதுவுமே வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ். ஸோ பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஒழிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2000 அந்த டைமில் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இப்போ வரைக்குமே வந்து பிஎம் ஸ்வாநிதி இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் வந்து பாவர்ட்டி அலிவேஷன் வந்து கொண்டு வந்து தான் இருக்காங்க. அப்போ நமக்கு இது வரைக்கும் கொண்டு வந்த இந்த வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வந்து மேஜராக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வறுமைன்ற டாபிக் அடிக்கடி எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க. பட் அதோட ஸ்கீம்ஸ் வந்து இந்த வாட்டியும் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த டாப்பிக்லேருந்து இந்த வாட்டி வந்து கொஸ்டின் கேட்கல. பட் கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி பற்றி நித்தி ஆயோக் பற்றியும் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நித்தி ஆயோகோட சிஇஓ யார், வைஸ் சேர்பர்சன் யார், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இப்போ ஆர்டிகல் 279A வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி பேசுகிறாங்களா, அப்போ அதோட ஆர்டிகல்ஸ் எதை பற்றி எந்த ஆர்டிகல்ஸ் பேசுது, ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜிஎஸ்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து நமக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் வந்து சிஹெச்எஸ்எல் வந்து கொடுத்துருக்காங்க. சிபியூவில் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸ்க்குமே வந்து நமக்கு பாலிட்டிக்கும் ஜாகிரஃபிக்கும் கொடுத்த அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்கனாமிக்ஸும் அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரியுது இதில். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அகைன் 5 இயர் பிளானு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திரும்ப இங்கேயும் 5 இயர் பிளானு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதே டாபிக் தான் நமக்கு என்ன ஆகுது, திரும்ப வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு இதில் இந்த பாருங்கள் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் பற்றி கேட்டிருக்காங்க. பாவர்ட்டிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இதில் வந்து இருந்தது. ஓகே. ஸோ அகைன் ஜிடிபி நேஷனல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் திரும்ப 5 இயர் பிளான் வந்து கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் ஜிடிபி கொஸ்டின், இது 5 இயர் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அகைன் க்ரீன் ரெவல்யூஷன். ஓகே. அப்போ நம்ம இந்த டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனோம்னா கொஸ்டின் நம்ம வந்து நேஷனல் இன்கம் அகைன் திரும்ப பட்ஜெட் டேர்ம்ஸ், ஃபிஸ்கல் டெபிசிட் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனாலே அப்கமிங் எக்ஸாமுக்கு இது சிபிஓ கொஸ்டின், அகைன் திரும்ப 5 இயர் பிளான். இதுலேயும் ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு 5 இயர் பிளான் தான் இருக்குது. அகைன் 5 இயர் பிளான். ஓகே.
இதுலேயும் க்ரீன் ரெவல்யூஷன். அப்போ இந்த 2 கொஸ்டின் பேப்பர்லையுமே சேம் டாபிக் தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்றப்போ, இங்கேயும் 5 இயர் பிளானு 2 கொஸ்டின் பேப்பர்லேயே சேம் டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்றப்போ, அகைன் திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே டாபிக் தான் சிஹெச்எஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம இந்த டாபிக்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் பேப்பர்லையும் நீங்களே பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் வேறு வேறையாக இருந்தாலும். புரியுதா? ஸோ இப்போ 5 இயர் பிளானு, இந்த டேக்ஸ் ரிலேட்டடு, பட்ஜெட் ரிலேட்டடு இதுதான் வந்து திரும்ப க்ரீன் ரெவல்யூஷன். இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப நேஷனல் இன்கம், இந்த வார்த்தை தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அகைன் திரும்ப 5 இயர் பிளான். ஓகே, சிபிஓ கொஷின்ஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்துலாம் வந்து சிஜிஎல்ல வந்து நம்ம கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த டாபிக் தான். ஓகே, அப்போ இந்த டாப்பிக்கு நம்மளால் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவர் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே வந்து 74 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதாவது டோட்டலாக ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் சேர்த்து நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை விடவும் கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த லாஸ்ட் 10 days இருக்கப்போ நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கவே தேவை கிடையாது. ஓகே, அதாவது நார்மல் டைமில் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் புத்திசம், ஜெயினிசம் இதுலலாம் வந்து வேதிக் கல்ச்சர்லாம் கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க, கேட்காம கிடையாது. பட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலாம் வந்து படிச்சுட்டு இருக்க வேணாம். படிக்கிறதா இருந்தால் ஐவிசி இந்தியன் ஸ்டடி சிவிலைசேஷன் மட்டும் வந்து படிச்சுக்கிட்டா போதும். மெடிவல் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக முகல்ஸ் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ முகல்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, முகல்ஸ் வந்து படிச்சிருக்கோங்க. விஜயநகர எம்பையர் பற்றி ஜஸ்ட்டு வந்து குரோனாலஜி, ஃபஸ்ட்டு டைனஸ்டி யார், லாஸ்ட் டைனஸ்டி யார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா இவங்களை பற்றி மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. இது மட்டும் போதும். இப்போதைக்கு நமக்கு வந்து டெப்த்தாக படிக்க டைம் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு ½ hour இல்லை 15 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி விஜயநகர எம்பையர் வந்து படிங்க போதும். முகல்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த கிங் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இப்போ தீன இலைனா அது யார் கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இவ்வளோ தான் வந்து நீங்கள் மெடிவல் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த 2 டாபிக் மட்டும் படித்தா போதும் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ இருக்க டைமில் இது மட்டும் நம்ம வந்து படித்தா கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த கவர்னர் ஜெனரல் தான்ப்பா கேட்குறாங்க. ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல் டாபிக் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் ஏரா. ஸோ காந்தியன் ஏரான்னு மட்டும் எடுத்துக்காமல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்ன்றது நமக்கு முக்கியமாக வந்து காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 1885லேருந்து 1947 வரைக்கும். ஓகே, இதுக்கடையில் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸ் பற்றி பேசிக் நமக்கு வந்து தெரியணும். 1905 வந்து நமக்கு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து காந்தி வந்தவொடனே வந்து இது பண்ண கேரள சத்தியகிரகா, இந்த மாதிரி சத்தியகிரகா, சம்பரன் சத்தியகிரகா, இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு, சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட்டு, குட் இந்தியா மூவ்மெண்ட், இது எல்லாத்தையும் பற்றினா ஒரு பேசிக். ஓகே, ஸோ டைம் லைன் இது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐஎன்சி செஷன்ஸு. ஸோ ஒரு செஷனில் என்ன இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்தாங்க, இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமாக சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். இந்த டாப்பிக்கில் என்டையர் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும். கண்டிப்பாக ஒரு இதை கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிய சமாஜ் கொடுத்துட்டு இது யார் ஆரம்பித்தா, பிரம்மோ சமாஜ் கொடுத்து இது யார் ஸ்டார்ட் பண்ணா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு ரிஃபார்ம்ஸ் இருக்குன்னா, இப்போ நமக்கு வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து யார் எனெக்ட் பண்ணா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, அது பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்போ நமக்கு சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேருந்து இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் எந்த டாப்பிக்லாம் படிச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பேட்டில்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ், முக்கியமாக இந்த மெடிவல் இந்தியா மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டில்ஸ் நடந்திருக்கும். அந்த நிறைய ட்ரீட்டிஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பேட்டில்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் 1857 ரிவோர்ட்டு, பிரிட்டிஷோட ஆக்ட். ஓகே, ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட், பிக்ஸ் இந்தியா ஆக்ட்டு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது ப்ளஸ் அவங்களோட பாலிசிஸ். இப்போ வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், இல்லை சப்சிடி சிஸ்டம் அலைன்ஸ்னா இந்த மாதிரி வந்து நிறையா அவங்களோட பிரிட்டிஷோட பாலிசிஸ் இருக்குது இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா என்ன, சமீந்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், இந்த மாதிரியான பேசிக்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் இந்த எக்ஸாம்ஸில் இதுலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரலை. பட் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சுக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் இந்த டாபிக் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சிஹெச்எஸ்ல கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரிய சமாஜ் யார் ஆரம்பித்தா அப்படின்ற கொஸ்டின் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து மற்ற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சோளா பற்றிலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ சோளா பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. சோளா பற்றிலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்ஏ,
ஸோ அகைன் அந்த நேஷனல் மூவ்மெண்ட் பீரியட்லேருந்து விஜயநகரம் எம்பையர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மூவ்மெண்ட் பற்றி தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் சோஷியல் ரிஃபார்மில் வார்த்தையே இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ 1857 ரிவோர்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து டெல்லி சூடானேட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ காதர் பாட்டி இதான் அந்த நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சிங்கன்னா அதுலேயே நம்ம வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து மற்ற கிங்ஸ் பற்றிலாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அதிகமாக இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு போகலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனா சமைச்சு அகைன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன் ஜீன் ஐஹிலை யார் கொண்டு வந்தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். சிபிஓவில் கேட்ட கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஸோ சிபிஓலையும் வந்து மோஸ்ட்லி வந்து இதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகி இருக்குது. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ சார்ட்டர் ஆக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்ட் அண்ட் பாலிசி சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முகல்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை மட்டும் நம்ம படித்தாலே ஓரளவுக்கு கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பற்றி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து மட்டும்தான் சுற்றி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சிஹெச்எஸ்எல் சிபோ பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டான்சஸ். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட 36 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 36 ஷிஃப்ட்டில் நடந்திருக்கு சிஹெச்எஸ்எல். அதில் 36 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா இப்போ டெய்லியும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது அப்படின்னு தான் அதுக்கு மீனிங். ஓகே. ஸோ அப்போ நமக்கு டான்ஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டு எந்தெந்த டான்ஸு, அதாவது ஒரு டான்ஸ் கொடுத்து இந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஃபேமஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் டான்ஸஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் டான்ஸஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டிஸ், ஒரு குறிப்பிட்ட ஆர்ட் கொடுத்துட்டு ஒரு மியூசிக்கோ இல்லை ஒரு டான்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நமக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு மியூசிக் இதை கொடுத்துட்டு இதில் வந்து எந்த பர்சனாலிட்டி வந்து ஃபேமஸ், தபலாக்கு எந்த பர்சனாலிட்டி ஃபேமஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு அதிகமாக வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டான்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அதில் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சில மெம்பர்ஸ் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நேம்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டான்ஸுக்கும் ஒரு மியூசிக்குக்கும் நம்ம வந்து படித்து வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 34 கொஸ்டின். ஓகே. அப்போ டான்ஸஸ் ஃபெஸ்டிவல் பாருங்கள். கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மியூசிக் ரிலேட்டட் 62 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 1 வந்து தாண்டி போகுது ஆவரேஜ் எடுத்தோம்னா. ஓகேவா? ஸோ அப்போ மியூசிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. மியூசிக் கொடுத்துட்டு அதோட எந்த பர்சனாலிட்டி இந்த மியூசிக் வந்து ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மியூசிக்கை பற்றி எல்லாமே A to Z நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து 74. ஸ்போர்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கவர் ஆகிருக்கும். நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகேலையும் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன கேட்டிருக்காங்கன்னா டெர்மினாலஜிஸ் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிஸ், குறிப்பிட்ட ஒரு ட்ராஃபி கொடுத்துட்டு அந்த ட்ராஃபி வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். அப்போ நமக்கு இந்த ஒலிம்பிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாக முக்கியமாக இந்தியன்ஸ் யார் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன மெடல் வின் பண்ணாங்க அதை படிச்சுக்கணும். ஸோ ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு எப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்தது, எந்த கேம் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸோ இந்தியாவிலேருந்து எந்த கேம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐசிசி, பிசிசி இவங்களோட ட்ராஃபிஸ் வந்து அதிகமாக வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. எந்த ட்ராஃபி வந்து பிசிசிஐ வந்து கண்டக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இவங்களோட மேஜர் ட்ராபிக்ஸ். ஓகே. ஸோ அப்போ வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், உமன் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அவார்ட்ஸு ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி. ஓகே. ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பர்சனாலிட்டி யார், இவங்க வந்து இதில் வின் பண்ணாங்க, ஷைன் பண்ணாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விதவிதமான கொஷின்ஸ் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லா விதமாகவும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் டாபிக் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஓகேவா? சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 74 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவார்ட்ஸ். ஸோ அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ரீசெண்டாக நடந்த அவார்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். 2024 கொடுத்த அவார்ட்ஸு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, ராம்சர் சைட்ஸ் அண்ட் யுனெஸ்கோ சைட்ஸ். இது வந்து எப்போவுமே வந்து கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த வாட்டி வந்து பெருசாக ராம்சர் சைட்ஸில் வந்து கொஷின்ஸ் இல்லை. பட் அப்கமிங் ஸ்டேஜில் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி யுனெஸ்கோ சைட்ஸ் இப்போ ரீசெண்டாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து இது வந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்லாம் வந்து இந்த சிஹெச்எஸ்எல் சிபிஓவில் கேட்கலனாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஸ்ட்ராட்டஜிக்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. பிகாஸ் நமக்கு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 25% கொஸ்டின் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம இது 20% கொஸ்டின் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம இது ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ டான்சஸ், ஃபெஸ்டிவல்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் இந்த டாபிக் மட்டுமாச்சு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் மட்டுமாச்சு அட்லீஸ்ட் நம்ம வந்து படிச்சுட்டு போகணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏஷியன் கேம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டான்சஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. புக்ஸு கேட்டிருக்காங்க. ஆத்தர், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது பார்த்தாங்க. அகைன் சாங்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்த்த இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஐசிசி வேர்ல்டு கப் யார் ஹோஸ்ட் பண்ணால், ஸோ இந்த மாதிரி ஐசிசி பிசிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கப்ஸு, அப்கமிங் டாபிக்ஸ். முக்கியமாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்கமிங் டாபிக்ஸ்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து கேட்கணும். ஓகே. இப்போ ஏஷியன் பாக்ஸிங்லேருந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அப்கமிங்காக ரீசெண்டாக 2024-25 வந்து வரப்போகுதா, இல்லை ரீசெண்டாக ஏதாச்சும் முடிஞ்சதா, ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் முடிஞ்ச ஸ்போர்ட்ஸு, இது எந்த கண்ட்ரியில் நடந்தது, அதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது சிபிஓ கொஸ்டின்ஸு. சிபிஓலேயே வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த டாப்பிக்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிகமாக வந்து ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே. முக்கியமான ஆர்கனைசேஷன், இந்தியன் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் ஹெட்ஸ் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஓகே. அவங்களோட ஹெட்ஸ் யார் யார் இருக்காங்க, அவங்க யாரெல்லாம் ரீசெண்டாக இப்போ பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸு, ஆர்கனைசேஷனோட ஹெட்ஸு, அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸோட வென்யூஸ். இப்போ அப்கமிங் வேர்ல்டு கப் இருக்குன்னா அந்த வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ். உமன் வேர்ல்டு கப் இருக்குன்னா அது எங்கே நடக்க போகுது, T20 வேர்ல்டு கப் இருக்குன்னா அது எங்கே வந்து நடக்க போகுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸு, ரீசெண்ட்லி அப்பாயிண்டட் சிஎம். இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் மாறி இருக்கிறனால நமக்கு மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு மினிஸ்டர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சிஎம் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஆந்திர பிரதேஷ், நமக்கு ஒடிசாவில் வந்து சிஎம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரியான டாபிக் நீங்கள் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாகவே எப்போவுமே கேட்கக்கூடிய டாபிக்ஸ் இந்த வாட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் முக்கியமாக வேர்ல்டு லெவலில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட். ஓகேவா? அதாவது இப்போ குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா யார் பப்ளிஷ் பண்ணுறா, நமக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம அனலிசிஸ் பண்ண வரைக்கும், சிஹெச்எஸ்எல் சிபிஓ பொறுத்த வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ரிலேட்டடோட கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த சிஹெச்எஸ்எல் சிபிஓவில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ நான் அப்கமிங் எக்ஸாமுக்கும் இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்கறதுக்கான, பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜனவரி 2024 நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து படிச்சிருக்கணும் இல்லையா? அப்படிங்க இவ்வளோ வந்து இப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்குமான்றது தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போனாலே நீங்கள் வந்து நமக்கு வந்தால் ஓகே, வரலனாலும் ஓகே, அந்த மைண்ட் செட்டில் தான் போகணும். பிகாஸ் நம்ம இந்த லாஸ்ட் டைமில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதில் நம்மளால் வந்து எது இப்போ மேக்ஸிமம் டாபிக் கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக போனாலே நமக்கு வந்து
இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த ரைட் சைடில் கொடுக்கக்கூடிய டாபிக் தான் நமக்கு ஜென்ரலாக எப்போவுமே கேட்கக்கூடிய டாபிக்ஸ். அதாவது ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிக் கரண்டாக இருக்கட்டும், டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸாக இருக்கட்டும், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஆசிட் பேசஸ், மெட்டல்ஸு, எவ்ரிடே லைஃப், காமன் நேம்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாபிக் தான் வந்து ஜென்ரலாக எப்பவுமே வந்து கேட்டிருப்பாங்க. பட் இந்த சிஹெச்எஸ்ஸில் பொறுத்த வரைக்கும், சிபிஐ பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு டாபிக்ஸாக தான் இருந்தது. ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ டைம் இருந்தால் வந்து சயின்ஸ்லேருந்து படிக்கலாம், இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக படித்தா போதும். ஓகேவா? இந்த லாஸ்ட் டைமில் படிக்கும் பட்சத்துக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சயின்ஸுக்கு வந்து கொடுத்தா போதும். பட் ஸ்கிப் பண்ணக்கூடாது, படிக்கணும், கடைசியாக படிக்கணும். அந்த மாதிரி வந்து சொல்ல வரேன். மற்ற டாப்பிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து படித்தா போதும். பிகாஸ் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டான எக்ஸாம்ஸில் டாபிக்ஸ் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது. நம்மளால் வந்து இந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கேட்டாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல. பட் ஜென்ரலாக இந்த டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் எப்போவுமே வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? இந்த டாப்பிக்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சுட்டு போகணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 70 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே. ஸோ இது வந்து டோட்டலி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எப்படி நம்ம படிக்கிறது, எந்த புக்கில் படிக்கிறது, எந்த சோர்ஸில் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே வந்து அதிகமாக வந்து படிச்சுட்டு போங்க. இப்போதைக்கு நம்ம அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுவே நமக்கு மோர் தென் எனஃப். ஓகே. ஸோ நீங்கள் பினாக்கிளோட உங்களுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பினாக்கிள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கினேன், பேங்கிங் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த பேங்கிங்கில் இருக்கக்கூடிய பினாக்கிளில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே. ஸோ பினாக்கிளோட பிடிஎஃபே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ பினாக்கிள் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜிஎஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேங்கிங் டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். ஸோ இந்த டாப்பிக்கோடைய பேசிக்காக நீங்கள் உங்களோட கிளாஸ் நோட்ஸில் படிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் 90% ஆஃப் டாபிக்ஸ் நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே வந்து கவர் ஆகிருக்கும். நம்ம வீடியோ கோர்ஸ்லேருந்து இந்த டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே வந்து நம்ம கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எடுத்து உங்களோட நாலேஜ் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பினாக்கிள் புக் வச்சிங்கன்னா பினாக்கிள் புக்கில் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் இந்த டாப்பிக்கு மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. அதிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் நமக்கு வந்து தேவை. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து திரும்ப நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா இந்த இதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நல்லா வந்து மைண்டில் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே சரி, எல்லா டாபிக்ஸுமே சரி. ஓகே. ஸோ நமக்கு அடுத்து நான் உங்களுக்கு வந்து இந்த 30 டேஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றக்கூடிய ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு வந்து தரேன். ஓகே ஃபைன். அப்போ நம்ம இது வரைக்கும் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரப்போகிற சிஜிலுக்கு நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம கவர் பண்ண எல்லா டாபிக்ஸும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எய்தர் உங்களோட நோட்ஸில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் லூசன் புக்கு எந்த புக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த புக்கே திரும்ப இன்னொரு தடவை வந்து படிச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னா நம்ம கோர்ஸில் இதோட எல்லா வீடியோஸுமே வந்து எல்லா டாப்பிக்கோட வீடியோஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ப்ளஸ் இதை தவிர என்ன பண்ணணும், நீங்கள் படித்த அந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பினாக்கிளோட ஜிஎஸ் கொஸ்டின் வந்து ஃப்ரீயாகவே வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி எந்த டாபிக் படிக்கலாம் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேச கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணாமல் போகவே கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட்டு. ஸோ ஏதோ சோர்ஸில் படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது போக நம்ம சிஹெச்எஸ்எல் கொஸ்டின், சிபிஓ கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ இதோட பிடிஎஃப் நாங்கள் வந்து எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ டெலகிராம் குரூப் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் வந்து
கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அது போக நான் உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் ஷெட்யூல் வந்து தரேன். ஓகே. அதாவது இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்போம்னா, ஸோ ப்ராக்டிகலா 1 டேல இப்போ நீங்க லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ டைம் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஷெட்யூலை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜியோகிராஃபி ஒரு ஓவராலா ஒரு 5 டேஸ் மட்டும் தான் நம்ம வந்து படிப்போம். சென்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்மளால் வந்து இருக்க இந்த 30 டேஸ்லேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், லாஸ்ட் 3 டேஸ் மட்டும் வச்சுக்கலாம். பிகாஸ் இப்போயே படித்தா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது மறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக படிக்கிறது தான் சேஃப். ஓகே. ஸோ நீ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா இப்போ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இது வந்து நான் புதுசாக இந்த 30 டேஸ் படிக்க போகிறவங்களுக்கான ஷெட்யூல். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஒரு ஷெட்யூலில் போய்ட்டுருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுவே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. இந்த ஷெட்யூலோடைய பிடிஎஃப்பும் நாங்கள் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.